ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னா கொத்தவரங்காய் பொரியல். அப்புறம் வந்து சாம்பார் வைக்கிறேன்னு சொல்லி இதெல்லாம் அரிஞ்சிட்டு இருந்தேன். நான் சாம்பார் வைக்கல. ஸோ அப்படியே தோசை ஊற்றி அப்பா தான் கொடுத்தாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு. அப்புறம் வந்து இன்றைக்கி நம்ம வீடு மேலே கட்டுறதுக்கு வந்து கம்பி பார்க்குறதுக்காக தான் வந்திருந்தோம். ஃபஸ்ட்டு இந்த கம்பி கடையில் போய் பார்க்கலான்னு சொன்னேன். இங்கே பழைய கடையில் எவ்வளோ இருக்குன்ட்டு கேட்டுட்டு போகலான்னு அப்பா அழைச்சிட்டு வந்துட்டாங்க. பட் இங்கே வந்து கேட்டு பார்த்ததுக்கு அதுக்கும் இதுக்கும் ஒரு 15 ரூபா தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ புது கம்பியே வாங்கிக்கலான்னு வாங்கப்பான்ட்டு அழைச்சிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம ஊரில் இந்த மாதிரி ஏரியா இருக்குது, செம்மையாக க்ரீனிஷாக. ஆனால் இங்கிட்ட அதிகமாக போனதில்லை. ஸோ நேற்று அப்பா அழைச்சிட்டு போனாங்க. அப்படியே வீட்டில் இருந்தனால வேலையே இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. ஸோ அப்படியே மிஷினில் துணியை போட்டுட்டு அப்படியே கிளம்பி அதோட வந்தாச்சு. பாருங்கள், கம்பி வந்துட்டு புது கம்பியவே எடுக்க சொல்லியாச்சு, எடுத்துட்டாங்க. அப்புறம் ஈவினிங்காக அப்படியே கோலத்தை போட்டுட்டு என்னமோ இந்த வீட்டு வாசலாம் முடித்து அந்த வாசல் அந்த பூவை பார்த்தா தான் ஒரு நிம்மதியாகவே இருக்கும் எனக்கு. ஸோ அப்படியே வந்து டீயும் குடித்தாச்சு. எவ்வளோ தான் வேலை இருந்தாலும் சரி, சாப்பிட்றதை மட்டும் மறக்காதீங்க. நம்ம வீட்டில் அது மாதிரி தான். அப்புறம் இறால் வந்துடுச்சுங்க. ஸோ இறாலை வச்சு இந்த கொத்தரங்களை போட்டு அது பரட்டிட்டு அப்புறம் புளியில் அது குழம்பு மாதிரி வச்சு அதே இறால் போட்டு வச்சுட்டாங்க அம்மா. ஸோ எல்லோரும் சாப்பிட்டாச்சு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? வரட்டா?